السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، فمن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரம்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தின் 2ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தொழுகையின் சட்டங்கள். தொழுகையின் சட்டங்கள் என்று வருகிற போது ஒவ்வொருவரும் தனியாக தொழக்கூடிய நிலையில் அல்லது ஜமாத்துடன் சேர்ந்து தொழக்கூடிய நிலையில், பிந்தி இமாமை பின்துயர முடியாமல் லேட்டாக வரக்கூடிய நிலை என்று பல நிலைகள் இருக்கிறது. இதிலே எந்த நிலைகளை எடுத்துக்கொண்டு பேசினாலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் எதையும் முழுமையாக முடிக்க முடியாது என்கிற ஒரு நிலை. எனவே இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். தொழுகையினுடைய முக்கியமான ஃபர்துகள், அவைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஃபர்துகளை விட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும், தொழுகை கூடாமல் போகும். ஆனால் தொழுகையில் சில சுன்னத்துகள் இருக்கிறது. அந்த சுன்னத்துகளை விடுவதனால் தொழுகை முறியாது, தொழுகை கூடாமல் போகாது, தொழுகை கூடிடும். தொழுதுட்டாருன்னு சொல்லிடலாம், ஆனால் முழுமையான தொழுகையாக இருக்காது. அரகுரத்துடன் தொழுகன்னு சொல்லலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை விடுவதன் காரணத்தினால் அந்த தொழுகையிலே சில குறைபாடுகள் இருக்கிறது என்று வேணால் சொல்லலாமே தவிர தொழுகை கூடிவிடும். எனவே நான் அந்த சுன்னத்தான வழிமுறைகள், அந்த நடைமுறைக்குள் இப்போது இந்த நேரத்துக்குள் உள்ளே செல்ல முடியாது. அதற்கு அர்த்தம் சுன்னத்தை புறக்கணிக்கிறேன் என்பதல்ல. காரணம், பேசுறவங்க எப்படியும் பேசலாம். ஒரு மாதிரியா தெரியுது, இவரை பார்த்தா வெறும் பருதை மட்டுமே சொல்லிட்டு போறார், ரசூலுல்லாஹ் மேல அன்பே இல்லை இவருக்கு, சுன்னத்தெல்லாம் சொல்லணும், இன்னும் பேசிடக்கூடாதல்ல. அதனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இதைத்தான் செய்ய முடியும் என்பதனால், முதலாவதாக ஹனஃபி, ஷாஃபி 2 இமாம்களிடத்திலேயும் ஃபர்தான விஷயங்கள். பிறகு யாரிடத்தில் ஃபர்து, யாரிடத்தில் வேறென்ன விஷயம் என்பதை பற்றிய விளக்கங்களை தருகிறேன். முதல் நிபந்தனை, தொழுகை கடமையாவதற்கு, தொழுகை நிறைவேறுவதற்கு, கூடுவதற்கு முதல் நிபந்தனை ஷர்த் என்று சொல்லப்படும். ஷர்த் என்று சொன்னால் வெளி ஃபர்து என்று சொல்லுவார்கள். இன்னும் தொழுகை ஆரம்பிக்கவே இல்லை, தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்துட்டு தான் தொழுகைக்கவே வரணும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கிட்டவே போகணும். அதுதான் ஷர்த் என்று சொல்லுவோம். ஷர்த்திலே முதன்மையான ஷர்த் அத்தஹாரத், சுத்தம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் சுத்தம் என்று சொன்னால்
சிறுதொடக்கு பெருதொடக்கு இரண்டிலிருந்தும் நீங்க பெற்றிருக்க வேண்டும். இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இது ஒரு விரிவான ஒரு நிலை, ஒரு பேச்சு. ஒவ்வொன்றும் எப்ப சுத்தமா இருக்கும், எப்ப சுத்தமா இருக்காது. நாம நினைச்சிருக்கிற சுத்தம் வேறு, இஸ்லாம் நினைச்சிருக்கிற சுத்தம் வேறு. அப்ப எப்ப சுத்தம் என்கிற விவரங்கள் மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. எனவேதானோ என்னவோ நாளைக்கு தனியாக சுத்தத்தின் சிறப்புகள் என்று சட்டங்கள் என்று தனியாக இருக்கிறது. எனவே இதனுடைய முழு விளக்கத்தையும் நாளை பார்ப்போம். அடுத்தது முதல் நிபந்தனை அத்தஹாரத், சுத்தம். இது இரு இமாம்களிடத்திலேயும் நிபந்தனை. சுத்தத்துடன் தான் தொழுகை நிறைவேறும். இந்த சுத்தம் இல்லாமல் போனால் தொழுகை கூடாது, தொழுகை நிறைவேறாது. இரண்டாவது நிபந்தனை ஔரத்தை மறைத்தல், மானத்தை மறைத்தல். இதுவும் இரண்டு இமாம்களிடத்திலேயும் எல்லோரிடத்திலேயும் இது நிபந்தனை தான். நாம் மீதி இரண்டு பேர் அஹ்மத் மாலிக் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு இரண்டு இமாம்களை பற்றி நமக்குள்ள விஷயத்தை தெரிந்தால் போதும் என்பதனால் நான் இந்த ரெண்டு மதுஹபை முன்வைத்தே நான் பேசுகிறேன். மானத்தை மறைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஒரு மனிதனுடைய மானம் என்றால் முதல்ல என்ன என்பதை தெரியணும். இரண்டு இமாம்களிடத்திலேயும் சரி, மாபைன சுர்ரத்தி ருக்குபா, தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் உண்டான இடம் மானம், ஔரத். ஒரு ஆணுடைய ஔரத், ஒரு ஆணுடைய ஔரத்து மறைக்க வேண்டிய இடம் தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் உண்டான இடம், மறைக்கப்பட வேண்டிய இடம். இதுல ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் ஹனஃபி இமாம் அவர்களுக்கு உண்டு. அவங்க சொல்லுவாங்க மினசுர்ரத்தி இலர் ருக்குபா, அதாவது முட்டுக்கால் வரை என்று சொன்னால் முட்டுக்காலினுடைய ஆரம்பம் அல்ல. இது முட்டுக்கால் மேல கால் இருக்குன்னு வச்சுங்க, இது முட்டுக்கால், இது கீழே பாதம். முட்டுக்காலுடைய ஆரம்பம் வரைதான் ருக்குபத் வரை, முட்டுக்கால் வரை. இவங்க சொல்லக்கூடிய ஹனஃபி இமாம் சொல்லக்கூடியது முட்டுக்காலையும் சேர்த்து முழு முட்டுக்கால் முடிகிற வரைக்கும் ஔரத். ஆனால் ஷாஃபி இமாமை பொறுத்தவரை முட்டுக்கால் முடியணும்னு அவசியம் இல்லை, முட்டுக்காலுடைய ஆரம்பம் வரைக்கும் தான் ஔரத், மறைக்க வேண்டிய பகுதி. முட்டுக்கால் தெரிந்தால் ஔரத்து தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டோம். இதனால இந்த வேறுபாட்டினால், கருத்து வேறுபாட்டினால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தொழுதார், அப்படி தொழுது கொண்டு இருக்கும் போது அவருடைய முட்டுக்கால், அதாவது முட்டுக்காலுக்கு கீழே அவருடைய முட்டுக்கால், சரியான முட்டுக்கால் வெளியில திறந்திருக்கு, வெளியில தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா ஷாஃபி இமாமை பொறுத்தவரை தொழுகை முறியாது, ஏன்னா ஔரத்து அல்லது. ஹனஃபி இமாமை பொறுத்தவரை தொழுகை முறிஞ்சிரும் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அதுவும் அவர்களிடத்தில் ஔரத். ஆக இதை பேஸ் பண்ணி, இதை முன்னிட்டு பொதுவாக தொப்புளில் இருந்து தொப்புள் இருந்து முட்டுக்கால், முட்டுக்கால் இருந்து இது வரைக்கும் உண்டான இடைப்பட்ட பகுதி முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுல கொஞ்சம் பகுதி கூட வெளியில தெரியக்கூடாது. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை ஒரு சின்ன பகுதி, ஒரு டாட் லுங்கில இருக்கு, அது வழியாக வெளியில ஔரத் வெளியில தெரியுது, அதை ஒருவர் பார்த்தால் அப்பவும் அவருடைய ஔரத் வெளியில தெரியுது, தொழுகை கூடாது என்று சொல்ல வேண்டியது வரும். ஆனால் ஒரே ஒரு சலுகை இருக்கிறது, இப்படி ஓட்டை இருக்குது அல்லது கிழிஞ்சது ஏதாவது தெரியுது, உடனடியாக இவர் கையை வச்சு மறைச்சிட்டார். ஃபேனுக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம், திடீர்னு காத்தடிச்சிருச்சு, அந்த காத்துல திடீர்னு லுங்கி என்ன செஞ்சிச்சு, மேல வர உயர்ந்துருச்சு, ஔரத்தெல்லாம் வெளியில தெரியுது, டக்குன்னு உடனே என்ன செஞ்சிட்டாரு, கையை வச்சு உடனடியாக மறைச்சிட்டார். இப்ப முடியாது. இது நம்மையும் மீறி ஏற்படுகிற செயல், உடனடியாக அது மறைக்கப்பட வேண்டும். ஹனஃபி இமாமை பொறுத்தவரை இந்த இடைப்பட்ட பகுதி, தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளுக்குள் ஒரு உறுப்பினுடைய கால் பகுதி, இதுக்கு இடையிலேயே எந்த உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு நீங்க யோசிச்சுக்கீங்க. தொடை இருக்குது, மர்மஸ்தானம் இருக்குது, தொப்புள் இருக்குது, தொப்புளுக்கு கீழே இந்த பகுதிகளில் எந்த உறுப்பு ரொம்ப சின்ன உறுப்போ அந்த உறுப்பினுடைய 4இல் ஒரு பகுதி அளவு ஔரத் வெளியில தெரிந்திருந்தால் எவ்வளவு நேரம் தெரியணும் அதுக்கும் டிஃபரண்ட். ஏன்னா உடனடியாக கொஞ்ச நேரம் திறந்தால் என்பதல்ல, ஒரு ருக்குனை நிறைவேற்றும் அளவு. ருக்குன்னா ஃபர்து. இப்ப நம்ம சொல்லிக் கொண்டு வருவதெல்லாம் ஒவ்வொரு ருக்குன். உதாரணமாக ருக்கு இருக்கிறது, ஒரு ருக்குன். தக்பீர தஹரீமா ஒரு ஃபர்து, 2 சஜிதாக்கள் ஃபர்து. இந்த அளவுக்கு ஒருத்தர் ருக்கு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இந்த நேரம் அளவுக்கு ஒருவருடைய இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதி இந்த நேரம் வரை திறந்திருந்தால் அவருடைய தொழுகை முடிஞ்சிடும், பாத்தில் ஆகிடும். இளைஞர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா இன்னைக்கு ஷார்ட் ஷர்ட் வந்துச்சு, அப்புறம் இன்னொரு பேண்ட்டும் வந்திருக்கு, ஜட்டி வெளியில தெரிகிற மாதிரி உண்டான பேண்ட்டு, அதையும் போட்டுட்டு தான் நம்ம தொழுகிறோம். தொழுகும் போது ருக்குவுக்கு குலுங்கும் போதே இந்த பகுதி, முதுகு பகுதி,
அவுரத் இது மறைக்கப்பட வேண்டியது. தொப்புளிலிருந்து இந்த வரைக்கும் எங்க வருது? இந்த கீழ்ப்பகுதி முழுக்க மறைக்கப்பட வேண்டிய பகுதி. அது என்ன செய்யுது? முழுக்க முழுக்க காவாசி பகுதி அல்ல, முழு பகுதியும் வெளியில தெரியுது. முழு பகுதியும் திறந்திருக்குது. அதோட அவர் முழு ருக்குவும் செய்து முடிக்கிறார். மட்டுமல்ல, திரும்ப சஜிதாக்கு போறார். சஜிதாக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியுது வெளியே. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. இந்த அவுரத்தை, மானத்தை மறைத்தல் ஃபர்து, கடமை. இதில் இந்த அளவுக்குண்டான இடங்கள் வெளிப்பட்டால், வெளியில தெரிஞ்சா தொழுக முறிஞ்சிடும், தொழுக கூடாது. ரெண்டு பேர்கிட்டையும், ஷாஃபி இமாமாக இருந்தாலும் சரி, ஹனஃபி இமாமாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலேயும் இந்த அளவுக்கு அவுரத் மறைக்க வேண்டிய பகுதி வெளிப்பட்டால், வெளியில் தெரிந்தால் கண்டிப்பாக அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். இதுல ரொம்ப உஷாராக இருக்கணும். பெண்களை பொறுத்தவரை அவங்களுடைய தொழுகையினுடைய அவுரத் முகம், 2 உள்ளங்கை. ஷாஃபி இமாம் அவங்கள்ட்ட முகம், 2 உள்ளங்கை, இந்த ரெண்டையும் தவிர மீதி எல்லாம் அவுரத் மறைக்கப்பட வேண்டியது. பாதம் உட்பட, காலும் சாக்ஸ் போடும், கால் பாதம் உட்பட மறைக்கப்படணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட பாதத்தையும் தவிர, பாதம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாதத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம். முகம், 2 உள்ளங்கை, 2 பாதங்கள், 3ஐயும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அல்லாத மற்ற பகுதிகள் அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருத்தவங்க வீட்டில் தொழுகிறோம், ஒரு பெண் தொழுகிறாங்க, சாதாரணமாக சாரி போட்டிருக்காங்க, ஜாக்கெட் போட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு கை வெளியில தெரியுது. அவங்க மேல ஒரு மக்கன்னாவும் போடுறாங்க, அதுக்கு பிறகு இந்த அளவுக்கு என்ன செய்யும்? கை வெளியில தெரியும். அப்படியே தொழுதால் தொழக்கூடாது. காரணம் என்ன? அவருக்கு வெளியில தெரியுது. இதெல்லாம் மறைக்க வேண்டிய பகுதிகள். இந்த பகுதிகள் முழுக்க, மணிக்கட்டுக்கு மேலதான் பரவாயில்ல, மணிக்கட்டுக்கு உள்ளான பகுதிகள் போல மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள், இந்த பகுதிகள் முழுக்க மறைக்கப்பட்டிருக்கணும் பெண்களுக்கு. 3வது தொழுகையினுடைய முக்கியமான பரல் இஸ்திக்பாலுல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்குவது. கிபிலாவை முன்னோக்காம கிபிலா திசை அல்லாத வேறு திசையில் நின்று தொழுதாலும் தொழுக நிறைவேறாது, தெரிஞ்ச விஷயம்தான். இதுல ஷாஃபி இமாமுக்கும் ஹனஃபி இமாமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை ஐனுல் காபா என்று சொல்வார்கள், அதாவது காபாவைத்தான் முன்னோக்க வேண்டும். தொழுகையில நேரடியாக காபாவைத்தான் முன்னோக்க வேண்டும். அது எப்படி சாத்தியம்? கரெக்டா நமக்கு காபா எங்க இருக்குன்னு எப்படி தெரியும்? என்றால் சாதாரணமா இப்ப நமக்கு அந்த சிரமமே இருக்கிறது இல்லை. பள்ளி வாயில்கள் பொதுவாக ஆரம்பிக்கப்படும் போது, பில்டிங் கட்ட ஆரம்பிக்கப்படும் போது கிபிலா திசை என்று ஒரு தனியா, அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அடிக்கல் நாட்டு விழா. அது அடிக்கல் நாட்டு விழாங்கிறது மாற்று மருத்துவர்கள் செய்யக்கூடியது. நாம அதே விஷயத்தை தான் செய்யறோம். எப்படி செய்யறோம் அப்படின்னா, கிபிலா திசை அறியுது. அதுக்காக தனியா அதுல யார் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்களோ, அந்த கலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்களோ அவங்கள அணுகி சரியான திசை. இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா கரெக்டா காபா எங்க இருக்கு? காபாவுடைய திசை அல்ல, காபாவுடைய திசை மேற்கதான், அது கன்ஃபார்ம். திசை அல்ல இங்க பிரச்சனை, கரெக்டா காபா எங்க இருக்கு? ஷாஃபி இமாமை பொறுத்தவரை ஐனுல் காபா என்று சொல்லக்கூடிய சரியா காபாவை முன்னோக்குவது கடமை. சக்தி இருந்தால், ஒருத்தன் காட்டுல போய் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, திசையே தெரிய மாட்டேங்குது, அப்புறம் ஐனுல் காபாவை கண்டுபிடிக்க அப்படின்னு, அப்ப பரவாயில்ல. சக்தி இருக்கும் போது, வசதி இருக்கும் போது, தெரிய முடியும் என்கிற நிலை இருக்கும் போது ஐனுல் காபாவைத்தான் முன்னோக்க வேண்டுமே தவிர ஜிஹத்துல் காபா என்று சொல்லக்கூடிய காபாவின் திசையை முன்னோக்கினால் போதுமாகாது. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காபா எந்த திசையில இருக்கோ அந்த திசையை பார்த்து தொழுதாலே போதும். ஐனுல் காபாவை யார் முன்னோக்கணும்னு சொன்னா, யாருடைய கண்ணுக்கு காபா நேரடியா தெரியுதோ அவங்க மட்டும்தான் காபாவையே முன்னோக்க வேண்டும். காபாவுடைய திசையை முன்னோக்கினா போதாது. யாருக்கு காபா நேரடியாக தெரியுது, மக்கால இருக்கிறான், ஹரம்ல இருக்கிறான், ஹரம்ல இருக்கும் போது காபத்துல்லா நேரடியா முன்னாடியே இருக்குது, முன்னாடியே தெரியுது என்றால் இப்ப காபாவுடைய திசையை முன்னோக்கி தொழுதால் போதாது. இப்ப உதாரணமா இங்கதான் இருக்கு காபா, நடுவுல இருக்கு, இவர் இங்க நின்று தொழுவு போறார் ஒருத்தர். இப்ப இங்க நின்று ஹராம்ல தொழக்கூடியவர் நேரடியா காபா திசை இப்படித்தான் தொழுவணும். இங்க நின்றார், இங்க நின்றா இவர் இப்படித்தான் தொழுவணும், இப்படி தொழுக கூடாது. இது காபாவுடைய திசை, இது ஐனுல் காபா. நேரடியாக இவர் காபாவைத்தான் முன்னோக்கணுமே தவிர காபாவுடைய திசையை முன்னோக்கினால் போதுமாகாது, தொழுகை கூடாமல் போய்விடும். 2 இமாம்களிடத்திலேயும் எப்ப காபாவை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் போது, காபா நம்முடைய கண்ணுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்று சொன்னால்
அப்பவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள் ஐனுல் காபாவை கண்டுபிடித்து அதை முன்னோக்கி தொழுவதே சிறப்பு. ஹனஃபி இமாமை பொறுத்தவரை தேவையில்லை, ஜிஹத்துல் காபா, காபா எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை முன்னோக்கி தொழுதாலே போதுமானது. நான்காவது வக்து ஸலா, தொழுகையினுடைய நேரத்தை அறிவது. இதுவும் ஒரு முக்கியமான கடமை. தொழுவதற்கு முன்னாடி இதெல்லாம் நம்மள்ட்ட கண்டிப்பா இருக்கணும். அதாவது இப்ப நான் தொழுவ வரேன்னா இது என்ன நேர தொழுகைன்னு எனக்கு தெரியணும். இது என்ன நேரம், லுஹருடைய நேரமா, அஸ்ருடைய நேரமா, மக்ரிபுடைய நேரமா என்பது தெரியணும். தெரிஞ்சுட்டு தான் தொழுவணும், தெரியாமல் தொழுவதல்ல. மாரிஃபத்து வக்தி ஸலா, தொழுகையினுடைய நேரத்தை அறிதல். பொதுவாக சுபுகை பொறுத்தவரை ஃபஜ்ர் சாதிக், சுபுஹ் சாதிக் என்று சொல்லக்கூடிய ஃபஜ்ர் சாதிக்கிலிருந்து சூரியன் உதயமாவதற்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்பு வரை, சூரியன் உதயமாகிற நேரம் வரைக்கும் சுபுகு தொழுகலாம். சூரியன் உதயமான நேரம் வந்துட்டா சுபுகு தொழுக கலாவாயிடும், சுபுகு தொழுக கூடாது. தொழக்கூடாத நேரங்கள் 3 இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியன் உதயமாகிற நேரம், முழுசா உதயமாகும் வரை, சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரம், சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேரம். இந்த 3 நேரமும் தொழுவதற்கு ஹராமாக்கப்பட்ட நேரங்கள். எனவே ஒருத்தர் சுபு தொழுகைக்காக வர்றார், ஆனா துலு ஷம்ஸ், சூரியன் உதயம் ஆயிடுச்சு. இப்ப இவர் சூரியன் முழுசா உதயமாகும் வரை தாமதிக்கணும். கல்லா செய்யறதுக்கே கல்லாவும் அந்த நேரத்தில் செய்ய முடியாது. தாமதிச்சு முழுசா சூரியன் உதயமான பிறகு, அதைத்தான் அதனுடைய அறிவியலாளர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள் 20 நிமிட கால நேரம். ஒரு சூரியன் முழுவதுமாக உதிப்பதற்கு 20 நிமிஷம் ஆகும். இந்த 20 நிமிஷத்திற்கு பிறகுதான் ஒருத்தர் சுபுக கல்லா செய்ய முடியும். அதுக்கு பின்னாடி சுபுஹ் கலாவாகிடும். அதற்கு பிறகு சூரியன் உச்சிலிருந்து கொஞ்சம் சாய்ந்ததிலிருந்து, சூரியன் உச்சிலிருந்து கொஞ்சம் சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருளுடைய நிழல் அதை போல 1 மடங்கு ஆகும் வரைக்கும் அசருடைய நேரம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட நம்ம எங்க போனாலும் நம்மள்ட்ட வாட்சே இல்லைன்னாலும் கூட இந்த நேரங்களை நம்மால் தெரிய முடியணும். எப்ப வேணாலும் வச்சு பார்க்கலாம். இப்போ அடிக்குது, வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிறதுக்கு நேரம் எடுத்து சில கொண்டு போய் இந்த சாவியை வச்சா இதனுடைய நிழல் எங்க விழுதோ கரெக்டா 1 மடங்கு ஆகும் வரைக்கும் லுஹருடைய நேரம் இருக்கும். 1 மடங்கு ஆகி லுஹருடைய நேரம் முடிஞ்சதிலிருந்து அசர் ஸ்டார்ட் ஆயிடும். எது வரைக்கும் அசருடைய நேரம் இருக்கும்? குரூபு ஷம்ஸ், சூரியன் மறைகிற வரைக்கும் அசருடைய நேரம் இருக்கும். சூரியன் மறைந்ததிலிருந்து ஷஃபக்குல் அஹ்மர் என்று சொல்லக்கூடிய செம்மேகம், செவ்வானம் மறையும் வரைக்கும் மகரிபுடைய நேரம் இருக்கும். அதிலிருந்து இஷாவுடைய நேரம் ஆரம்பமாகும். ஒரே ஒரு வித்தியாசம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் லுஹருடைய விஷயத்தில். ஒரு பொருளுடைய நிழல் 1 மடங்கு ஆகும் வரை லுஹருடைய நேரம் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 மடங்கு ஆகும் வரை என்று சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த டிஃபரெண்ட் வருது. 3:30 மணிக்கெல்லாம் ஷாஃபியில் என்ன செஞ்சிடுவோம், பாங் சொல்லிடுவோம், தொழுது முடிச்சிடுவோம். எல்லாம் முடிஞ்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஹனஃபி பள்ளியில பாங்கே சொல்லுவாங்க. என்ன டிஃபரெண்ட்னா இது ஒரே ஒரு வித்தியாசம், 1 மடங்கு 2 மடங்கு என்கிற வித்தியாசங்கள். இந்த நேரங்களை அறிந்து வைத்திருப்பது காரணம் சூரத்துன் நிசா 4வது சூராவுடைய 103வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை முஃமின்களின் மீது வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்தை அறிவது, எந்த நேரத்தில் தொழுகை ஸ்டார்ட் ஆகுது என்பதை அறிவது மிக மிக அவசியம். இந்த 4 விஷயங்களை பொறுத்தவரை எந்த வித்தியாசமும் கிடையாது. இருவர்களிடத்திலேயும் இது ஃபர்து தான். கண்டிப்பாக இவைகளில் எந்த மாற்றமும் கூடாது. இதை தெரிந்து கொண்டுதான் தொழுகைக்கு உள்ள வர வேண்டும். இன்னொன்று நியத், தொழுகைக்கு பிறகு வந்த உடனே நியத்து கட்டுறது. நியத்தை பொறுத்தவரை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நியத்தும் தொழுகைக்கு வெளியில உள்ள சமாச்சாரம் தான், தொழுகைக்கு உள்ள சமாச்சாரம் அல்ல. ஆனால் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, இல்ல நியத்தை ஆரம்பிச்சதாலே தொழுகைக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அதனால நியத்தும், இது ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. நியத் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். நியத்தும் ஒரு ஃபர்து. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷர்த் எப்படி சொன்னாலும் கடமை. ஷர்த்னா வெளி ஃபர்துன்னு அர்த்தம், ஃபர்துனா உள் ஃபர்துன்னு அர்த்தம். ஆக 2க்கும் கடமை, கண்டிப்பா செய்யணும் என்கிற அர்த்தம். அப்ப ஒருத்தர் நியத் இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையும் கூடாது. இமாமுக்கு பின்னாடி தான் தொழுகிறோம், இமாம் தொழுகிறாங்க, தொழுகை, நாம பாட்டில் அல்லாஹ் கேட்டு நின்றுட்டோம், நம்ம பாட்டா எல்லாமே தொழுது முடிச்சோம், தொழுகை கூடாது. ஏன்னா நீ எதுக்கு வந்தேன்னு யாருக்கும் தெரியாது, நீ ஏன் தக்பீர் கட்டினேன்னு யாருக்கும் தெரியாது. சில பேர் வீட்டுக்கு வருவாங்க,
வந்த உடனே வந்து உட்காந்துருப்பாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க, நம்ம பேசிட்டு இருக்கோம், ஜூஸ் கொடுத்தோம், டீ கொடுத்தோம், எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாரு. நாமளும் கண்டுக்கல. அப்புறம் போய் சொல்லுவார், அங்கே அவர் வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன், என் மாலு கல்யாணம் வச்சிருக்கேன்னு தான் போயிருந்தேன், ஒரு வார்த்தை கூட என்ன தேவை என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்கவே இல்லையே அந்த மனுஷன் அப்படின்னு போய் அங்கே பற்ற வைப்பார். அவர் நம்மள்கிட்ட வந்து கேட்பார், என்னங்க நீங்கள் நல்லெல்லாம் செய்வீங்க, யார் யாருக்கெல்லாமோ செய்கிறீங்க, அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் போய் வந்தாராம், நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அனுப்பிட்டீங்களாமேன்னு. ஏங்க அவர் வந்தார் தெரியும், வீட்டில் இருந்தாரு தெரியும், வந்தவருக்கு நான் டீ கொடுத்தேன், ஜூஸ் கொடுத்தேன், உபசரித்தேன், இதெல்லாம் சரி, ஒரு வார்த்தை கூட நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்னு மனுஷன் சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தா நான் என்ன கொடுக்காமையா இருக்க போகிறேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாட்டுல வந்து பேசாம தக்பீர் கட்டிட்டு இருந்தா எதுக்கு வந்தீங்கன்னு கணக்கில்லை, ஏன் தக்பீர் கட்டினீங்கன்னு கணக்கில்லை, இவ்வளவு நேரமா எதுக்கு நின்று குனிஞ்சு எந்திரிச்சிங்கன்றதும் கணக்கில்லாமலே போயிடும். எனவே நிய்யத் அவசியம். எதுக்கு வந்தோம் என்பதை குறிப்பிடணும். தக்பீர் கட்டுவதற்கு முன்னாடி இந்த நேரத்தினுடைய இந்த தொழுகையை இமாமை பின்பற்றி தொழுவதாக இருந்தால் இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்கிற கண்டிப்பான நிய்யத் அவசியம். 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். எந்த நேர தொழுகை, என்ன தொழுகை தொழுகிறோம், ஃபர்லா வாஜிபா, அதையும் குறிப்பிடணும். இமாமை பின்பற்றி தொழுவதாக இருந்தால் இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன். இந்த விஷயம் 3ம் கண்டிப்பா இருக்கணும். கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக இதெல்லாம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இதுவும் சேர்த்துதான் நம்ம தொழுவோம் லில்லாஹி தஆலா, இதுவும் சேர்ந்ததுதான் நிய்யத். ஆனால் நான் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சுன்னத் எது எக்ஸ்ட்ராவானதோ, எதை விட்டா தொழுகை முறியாதோ அதை பத்தி நான் இன்னைக்கு பேசல. எதை விட்டுட்டா தொழுகையே பாத்தில் ஆயிடுமோ முறிஞ்சிடுமோ அதை பத்தி மட்டும் பேசல. இந்த 3ல் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டா, சுபுகு தொழுகைன்னு குறிப்பிடல, லுஹர் தொழுகைன்னு குறிப்பிடல, அல்லது ஃபர்து வாஜிபு என்று குறிப்பிடல, அல்லது இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்பதை குறிப்பிடாமல் இருந்தால் தொழுகை பாத்தில் ஆயிடும். இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய நேரம் எப்போ அப்படின்னா, ஓடி வந்து அஜரத்து பிடிப்போமே அந்த நேரம். இமாம் ஒரு ரகா அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போறாரு, நம்ம காலை கழுவிட்டோம், லேட்டா வந்தா ஒரு ரகாத் மிஸ் ஆயிடும், மிஸ் ஆனா திரும்ப எழுந்துச்சு ஒரு ரகாத்தை தொழுவணும். இதுக்கு மாற்றப்பட்டு போய் முடிஞ்ச அளவு போய் ரன்னிங் ரேஸ்ல போயாவது என்ன செஞ்சிடணும், இமாம பிடிச்சிடணுங்கிறதுக்காக அவசரமா ஓடி அடிச்சு ஓடி வர்றது. ஓடி வந்து தக்பீர் கெட்டின மாதிரியும் இருக்காது, நிய்யத்து சொன்ன மாதிரியும் இருக்காது, ஒரு அடி 2வது இடத்துல ருக்குவுக்கு போயிடுறது. ஏன்னா நமக்கு மெயின் ஃபுல்லா நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லா என்ன, இமாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடி ருக்குவுக்கு போயிடணும், அப்பதான் ஒரு ரகாத் கிடைக்கும். அவர் சமியெல்லாம் போச்சு, அந்த ரகாத் கிடைக்காது. நம்ம சேர்ந்து தொழுதுட்டு திரும்ப அந்த ரகாத்தை மறுபடியும் தொழுக வேண்டியது வந்துடும். இதனால நாம அவசரம் காட்டுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் வருகிறீர்கள், பள்ளிக்கு வருகிறீங்க, இமாம் ருக்குவுக்கு போறாரு, அந்த சந்தர்ப்பத்திலே இப்ப நீங்க ஓடி வந்தால்தான் இந்த ரக்காத்தை பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியாது என்று இருந்தால் ஓடாதீங்க, பள்ளியாசல் அமைதியாவே வாங்க, அந்த ரக்காத்து உங்களுக்கு கிடைக்காம போனாலும் பரவாயில்ல. ஒரு 3 பேர் அப்படி ஓடி வராங்கன்னு வச்சுக்கோ, இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்க, ஒரு 3 பேர் தப்பு ஓடி வராங்க, இருக்கிற உள்ள நிக்கிற எல்லாருடைய தொழுகையும் பசாதாயிடும். என்னாச்சுன்னு தெரியல, எவன் அடிச்சாலும் தெரியல, ஏன் இப்படி ஓடி வர்றாங்க தெரியல. கொஞ்ச நேரத்துல எல்லாருடைய எண்ணங்களும் யாரைத்தான் எதிர்பார்க்கும், இங்க என்ன நடக்குதோ தெரியல, பின்னாடி திரும்பி கூட பார்க்க முடியலையே, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி பார்க்கிற ஆற்றல் இருந்த மாதிரி நமக்கும் இருந்திருந்தால் பார்த்திருக்கலாமே அப்படின்லாம் யோசனை என்ன செய்யுது, போக ஆரம்பிச்சிருது. நம்மளுடைய சின்ன ஓட்டம் பலருடைய தொழுகையை ஹராபாக்கிறது, வீணாக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த ரக்காத்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதை நீங்க மறுபடியும் தொழுதுக்குங்க, அதுக்காக என்ன செய்யாதீங்க, ஓடி வந்து பிடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, நிதானமா வாங்க. பள்ளிவாசல் என்பது கண்ணியத்திற்குரியது, அங்க ஓடுற சமாச்சாரம் எல்லாம் இருக்கக்கூடாது, அமைதியாக வரணும், அமைதியாக போகணும். பள்ளிவாசல் தொழுகை வரும்போதும் ஓடக்கூடாது, தொழுகை முடிஞ்ச உடனேயும் ஓடக்கூடாது. சில பேர் தொழுகை முடிஞ்சவனும் ஓடுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு ஒரு சலாம் தான் கொடுத்துருப்பாரு, 2வது சலாம் இமாம் கொடுத்துருக்கவே மாட்டார். அஸ்ஸலாம் பாரு, இவர் 2 சலாம் கொடுத்து எஞ்சிருவாரு. எந்திரிச்சு எத்தனை பேர் தொழுதுட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தலையை கீழே கவுத்தி போட்டு அவர் தலைக்கு மேல காலை வச்சு தாண்டி பள்ளியாசலை விட்டு வெளியில வந்தாதான் நிம்மதி. வெளியில வந்து வேலைக்கு போவார்னு நினைக்கிறீங்க, சும்மா நிப்பார், எந்த வேலையும் இருக்காது. பொதுவா வேலை இல்லாதவங்க தான் மோஸ்ட்லி இப்படி செய்யறாங்க. வேலை இருக்கிறவங்களாம் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா உட்காந்து தஸ்பீஹாத்லாம் செஞ்சுட்டு துஆலாம் செஞ்சுட்டு நிம்மதியா போலான்னு நினைக்கிறாங்க. யாருக்கு வேலையே இல்லாம தபதபா நினைச்சு ஓடிடுறாங்க. பள்ளி ஓடுவதற்கல்ல, ரொம்ப நிதானமாக சுக்கூனாக அமைதியாக சந்தோஷமா பள்ளிக்குள்ள வரணும்.
போகும்போது அமைதியாக போகணுமே தவிர ஓட்டம் கண்டிப்பாக கூடவே கூடாது. இது தவறு. அப்ப இங்கே நிய்யத்து இந்த சந்தர்ப்பத்தில் கவனிக்கப்பட வேண்டியது, ஓடி வந்தாலும் கூட எப்படி வந்தாலும் இமாம வந்து சேரும் போது நின்று இந்த ஃபர்தான தொழுகையை அல்லாஹ்வுக்காக இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்று நிய்யத்து வச்சு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அதுக்கு பிறகுதான் எங்க போகணும்? ருக்குவுக்கு போகணும். நிய்யத்தும் ஃபர்து. அதே மாதிரி தக்பீர் தஹ்ரீம் அல்லாஹ் அக்பர் ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டறமே, இதுவும் ஷாஃபி இமாமை பொறுத்தவரை ஃபர்தான இமாம்ட ஷர்த், கிட்டத்தட்ட அதுவும் கடமை. ரெண்டு பேர்டையுமே முதல் தக்பீர் கட்டுவதும் கடமை, கண்டிப்பா கட்டித்தான் ஆகணும். எந்த சந்தர்ப்பத்திலேயும் முதல் தக்பீரை விடுவதற்கு அனுமதியே கிடையாது. இமாம் ருக்குல இருக்கிறாங்க, நம்ம தக்பீர் கட்டிட்டு போறதுக்குள்ள சமயல் வாலிமன் தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம நேரடியா வந்த உடனே அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கே போயிருது, தொழுகக்கூடாது, தொழுகை வேஸ்டா போயிடும். தக்பீர் நிச்சயமா நிய்யத்தும் அவசியமாக இருக்க வேண்டும், தக்பீரும் அவசியமாக கட்ட வேண்டும். தக்பீர தஹ்ரீமா அப்படின்னு இந்த தக்பீருக்கு பேர். ஏன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரமா தொழுகை இல்லாம நாம இருக்கும்போது எதெல்லாம் நமக்கு ஆகுமாயனதா இருந்ததோ, சாப்பிடலாம், குடிக்கலாம், பேசலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா இந்த அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டா சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, பேசக்கூடாது, எல்லாமே ஹராம் ஆயிடும். அதனால இந்த தக்பீருக்கு பேரே எல்லாத்தையும் ஹலாலானதை கூட ஹராமாக்கக்கூடிய தக்பீர், தக்பீர தஹ்ரீமா. மதிப்புக்குரிய தக்பீர் என்கிற வேறொரு பொருளும் உண்டு. ஆக இந்த அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவது, நிய்யத்து செய்வது இரண்டுமே ஃபர்து, கடமை, கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இதுவரைக்கும் இரண்டு இமாம்களிடத்திலேயும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத கடமைகள். இனி கருத்து வேறுபாடுள்ள கடமைகள், ஆனால் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஃபர்துக்கும் ஷர்த்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஃபர்து அப்படின்னு சொன்னா அந்த செயலை விட்டுட்டா தொழுகையே முறிஞ்சிடும், தொழுகை பாத்தில் ஆயிடும், எதை கொண்டும் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. ஷர்த் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை செஞ்சா தொழுகையில குறைவு ஏற்படும், ஆனால் நிவர்த்தி செய்ய வழி இருக்கும். சஜிதா செய்வோம் இல்லையா, சஜிதா செஞ்சிட்டா தொழுகக்கூடும், சஜிதா செய்யலைன்னா தொழுகக்கூடாது. இதுதான் ஃபர்துக்கும் ஷர்த்துக்கும் உண்டான ஒரு சின்ன வித்தியாசம். பின்னால் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சில கடமைகள்ல ஷாஃபி இமாமுக்கும் ஹனஃபி இமாமுக்கும் இது மாதிரியான ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் உண்டு. அல் கியாம், அடுத்து நிற்பது, நின்று தொழுகிறது. இது இருவர்களிடத்திலேயுமே அர்கானு ஸலா, இருவர்களிடத்திலேயுமே இது ஃபர்துதான், நின்றுதான் தொழ வேண்டும். எப்போ? யாரு? சக்தி இருக்கக்கூடியவர்கள். நிற்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அமர்ந்து தொழுவது கூடாது. நிக்க சக்தி இருக்கக்கூடியவர்கள் நின்றுதான் தொழ வேண்டும். எதை? ஃபர்தான தொழுகைகளை, வாஜிபான தொழுகைகளை. சுன்னத்தானது அல்லது நஃபீலான தொழுகைகள், இந்த நஃபீலான தொழுகைகளை பொறுத்தமட்டில் ஒருவனுக்கு சக்தி இருந்தாலும் உட்கார்ந்து தொழுதா கூடும், எந்த தப்பும் கிடையாது. நஃபீலான தொழுகைகளை பொறுத்தவரை சக்தி இருக்கும் மனிதன் கூட அமர்ந்து தொழலாம். ஆனா ஃபர்தான தொழுகையை பொறுத்தவரை சக்தி இருந்தால் நின்றுதான் ஆகணும், உட்காரக்கூடாது. எந்த அளவுக்கு நிக்கணும்? இருவர்களுமே சொல்லக்கூடிய வித்தியாசம் விஷயம் இதுதான். ஒருத்தருக்கு ஒரு ரக்காத்து வரைக்கும் நிக்கலாம், ஓரளவு கால் வலி தான் ஒன்றும் வராது. ஆனா 4 ரக்காத்து ஃபுல்லா நின்றா கால் வலி வந்துடும், தாங்க முடியாது, அவரால் நிக்க முடியாது, அந்த சக்தி அவருக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில, இந்த சந்தர்ப்பத்துல ஒரு ரக்காத்து நிக்க முடியுமா இல்லையா? அந்த ஒரு ரக்காத்து அவர் நின்றுதான் ஆகணும். அந்த ஒரு ரக்காத்துல அவரால் நிக்க முடிகிற ஒரு ரக்காத்துல உட்கார்ந்து தொழுதா அவருடைய தொழுகை பாத்திரி. ஏன்னா அந்த ஃபர்து நிறைவேறாமல் போயிடுச்சு. கியாம், நிக்கணும் என்பது கடமை, ஃபர்து. இந்த ஃபர்து நிறைவேறாமல் போனால் தொழுகையும் நிறைவேறாமல் போகும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நிக்கணும். ஒருத்தர் எல்லாம் நிக்கவே முடியாது ஒருத்தரால, ஆனாலும் தக்பீர் கட்டும் போது நிக்க முடியும். அப்ப அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு தன்னால் எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நிக்கணும். அதுக்கு மேல தன்னால முடியல அப்படின்னு சொன்னா, இமாம் ஓதிட்டு இருக்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹா முடிஞ்சு வேற ஒரு சூரா ஓதிட்டு இருக்கிறார், இதுக்கு மேல நமக்கு நிக்க முடியல, அதாவது வழிகள் ஆரம்பிக்குது, சிந்தனைகள்லாம் மாறிடும், தொழுகையில சரியான கவனம் செலுத்த முடியாது என்கிற நிலை வந்தால் அப்பவே உட்கார்ந்துக்கலாம், தப்பில்லை. அந்த தொழுகையினுடைய இடையிலேயே எப்ப அவருக்கு முடியாம போதோ அந்த சமயமே உட்கார்ந்துக்கலாம். ஆனா சக்தி இருந்தும் நிக்காமல் உட்கார்ந்தால் தொழுகை கூடாது. இது ரொம்ப அவசியமாக உணரப்பட வேண்டிய, யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சர்வசாதாரணமாக சக்தி இருப்பவர்கள் கூட உட்கார்றது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்.
தொழுகை கூடாமல் போவது ரெண்டு இமாம்களிடத்திலேயும் வழியே இல்லை. இதுவும் கூடும் என்று சொல்வதற்கு எங்கேயுமே வழி இல்லை. நிக்க சக்தி இருக்கிற ஒருவர் அமர்ந்து தொழுதால் தொழுகை கூடும் என்று சொல்வதற்கு எங்கேயும் வழி இல்லை. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் ஓதுறமே. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ஷாஃபி இமாமை பொறுத்தவரை அது ஃபர்து, கடமை, கண்டிப்பா ஓதித்தான் ஆகணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ஃபர்து அல்ல, வாஜிப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாரு, தக்பீர் கட்டின பின்னாடி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல மறந்துட்டார். ஓதிட்டோம்னு நினைச்சிட்டு சார் எவ்வளோ நமக்கு, நம்மெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு 1000 வேலைகள் இருக்கு, 1000 சிந்தனைகளோட அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம். இங்கே எவ்வளோ மறதிகள் ஏற்பட வாய்ப்பு தான் இருக்குது. அதனால அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்திஹாவை மறந்துட்டு நம்ம பாட்டில் வேற ஒரு சூரை ஓத ஆரம்பிச்சாச்சு. ஓத ஆரம்பிச்சு ருக்குவுக்கும் போயாச்சு. இப்போதான் ஞாபகம் வருது, இல்லையே ஃபாத்திஹா சூரை ஓதலையே. இப்படி ஞாபகம் வந்தால் அவர் ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் தொழுகை பாத்தில் அப்படியே அவுத்துட்டு அடுத்து திரும்ப அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட வேண்டியதுதான், தொழுகை கூடாது. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை இப்படி ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம ருக்குவுக்கு போயிட்டாரு, அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருது நம்ம ஃபாத்திஹா சூரா ஓதல என்கிற நினைவு வந்தால் அவர் அப்படியே தொழுகையை கன்டினியூ பண்ணி கடைசியில சஜிதா சஹூ செஞ்சுட்டா தொழுகை கூடும். அதான் வாஜிப் என்பதற்குரிய அர்த்தம். வாஜிப் என்பது ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று இருக்கு, சஜிதா சஹூ இருக்கு, அதை செஞ்சால் தொழுகை கூடிடும். ஆனா இன்னொரு நிபந்தனை, ஏதாவது கொஞ்சமாவது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பின்னாடி ஏதாவது ஒரு ஆயத்து ஓதித்தான் இருக்கணும். இது அவசியம். ரெண்டு பேர்ட்டையுமே ஒண்ணுமே ஓதல, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார், அல்லாஹ் அக்பர் கூப்பிட்டார், தக்பீர் கட்டிட்டு ஒண்ணுமே ஓதாம ஃபாத்திஹாவும் ஓதல, துணை சூராவும் ஓதல, எதுவுமே ஓதாம அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போயிட்டாருன்னா ரெண்டு பேர்ட்டையுமே தொழுகை பாத்தில், யார்ட்டையுமே தொழுக கூடாது. கொஞ்சமாவது ஏதாவது ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஷாஃபி இமாமை பொறுத்தவரை கடமை. இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள், இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்களை பொறுத்தவரை ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் இமாம் அல்ஹம்து சூராவை ஓதி முடித்த பிறகு மறுபடி இவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது கடமை, ஃபர்து, கண்டிப்பா ஓதணும். இவங்களும் திரும்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்டிப்பாக ஓதணும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய சூழ்நிலை இல்லை. எப்ப அப்படின்னா, இவங்க வர்றாரு, அப்ப இமாம் ருக்குவுக்கு போயிட்டாரு, இப்ப அல்லாஹ் அக்பர் நிய்யத்து கண்டிப்பா வேணும், தக்பீர தஹரீமா கண்டிப்பா வேணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தேவையில்லை, நேரடி அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போயிடலாம். இந்த ஒரே ஒரு சூழ்நிலையில மட்டும் ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப ஓத வேண்டியது இல்லை. மீதி எல்லா சந்தர்ப்பத்திலேயும் தனியாக தொழுதாலும் சரி, இமாமோடு பின்தொடர்ந்து தொழுதாலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹா கண்டிப்பாக ஓத வேண்டும், கடமை, ஃபர்து. அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹால இன்னொன்னு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 156 எழுத்துக்கள் இருக்கு சூரத்துல் ஃபாத்திஹால, 14 ஷத்துகள் இருக்கு. 2 எழுத்தை ஒரே எழுத்தா சேர்க்கிறது தான் ஷத்து. அப்ப படிச்சிருப்போம், ஆ போட்டிருக்கோம், பா போட்டிருப்பாங்க, மேல ஷத்து போட்டு ஜபர், அப்ப. இதனுடைய அசல் எப்படி இருக்கும்? ஆ பாக்கு சுக்கூன் பிளஸ் பாக்கு ஜபர். இந்த சுக்கூன் பெற்ற பா, ஜபர் பெற்ற பா ரெண்டையும் சேர்த்தாங்கன்னா அதனுடைய அடையாளம் தான் ஷத்து. 2 எழுத்தினுடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு எழுத்து என்று அதனுடைய பொருள். இது மாதிரி 14 ஷத்துகள் இதுல இருக்கு, சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கு. இதுல ஏதாவது ஒரு எழுத்தை விட்டு விட்டாலும் தொழுகை பாத்தில. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஏதாவது ஒரு எழுத்தை விட்டாலும் பாத்திலாடும். ஆனா இப்ப சாதாரண ஓது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் அந்த ரால என்ன இருக்கு? ஷத் இருக்கு. அரஹ் வித்தியாசம் இருக்கு. அர் ரஹ்மானிர் ரஹீம்க்கும் அரஹ்மானிர் ரஹீம், அரஹ்மா ஷத் விட்டுட்டார். இப்போ ஓதி முடிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சது தப்பா ஓதுறோம், இப்ப நான் என்ன செய்யலாம்? திரும்ப ஓதலாம். திரும்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லது அர் ரஹ்மான், எங்கே விடுறேனோ, எங்க எனக்கு தப்புன்னு தெரியுதோ அந்த இடத்துல இருந்து திரும்ப என்ன செய்யணும்? ஓதணும். ஆக ஒரு ஷத்தும் விடுபடக்கூடாது, ஒரு எழுத்தும் விடுபடக்கூடாது. ஒரு எழுத்து விடுபட்டாலும் தொழுகை பாத்தில. எவ்வளவு பேர் கவனமா இருக்கிறோம்? கண்டிப்பாக ஓதப்படக்கூடிய ஒரு சூரா. தனியா எவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல தொழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதத்தான் செய்யறோம். ஒரு எழுத்துக்கு பதில் வேறொரு எழுத்தை மாற்றி ஓதினாலும் தொழுகை பாத்தில. அந்த குர்ஆனை ஓதக்கூடிய முறை, தஜ்வீதுடைய முறையில அதை குறிப்பாக சொல்லப்படும் லஹன ஜலி, பெரும் தவறு. இந்த பெரிய தவறு செய்த தொழுகை பாத்தில. அல்ஹம்து என்கிற ஹாவுக்கு பதிலாக அல்ஹம்து என்று சொன்னால் தொழுகை பாத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தொழுகை கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தும் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மத்தும் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும். என்ன ஜத்து நீங்க சொல்றதை பார்த்தா என்னமோ இவ்வளவு நாளா நாங்க தொழுதே சந்தேகத்துக்குரியதா ஆக்கி விட்டு போயிடுவீங்க போல தெரியுது. இப்பதான் கொஞ்சம் நெஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சுக்கணும் ரமதான் வந்த பிறகு. இப்ப அதுக்கும் வேட்டு வச்சிருக்கீங்க போல தெரியுது. அப்படின்னு நினைக்காதீங்க. கவலைப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது ஒவ்வொரு முஸ்லீமும் சரியாக ஓதுவதற்கு கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தலையெழுத்து. இதுக்கு வேற மாற்று வழியே கிடையாது. இதை செஞ்சுத்தான் ஆகணும். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாத்தான் முஸ்லீம் ஆக முடியும். சொல்லலைன்னா முஸ்லீம் ஆக முடியாது. சொல்லித்தான் ஆகணும். எப்படியாவது சொல்லித்தான் ஆகணும். ஆனா இது கூட நிக்காவுடைய சந்தர்ப்பத்தில் ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப என்ன செய்யணும்? அஷ்ஹது அல்லா இலாஹன்னு சொல்லும்போது அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து மாப்பிள்ள ஒரு வழி ஆயிடுவார். புதுசு புதுசா அது தினமும் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி கொடுத்தா மாப்பிள்ளைக்கு வேர்த்து விறுவிறுக்குது. ஏன் அதை சொல்ல கூட எங்க தப்பு தப்பா சொல்லிடுவோமோ, மாத்தி சொல்லிடுவோமோ. இந்த நிலைமையில நீங்க அல்ஹம்து சூராவை போய் கரெக்டா ஓதணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது? கண்டிப்பாக இதுக்காக நம்ம கவலைப்பட்டே ஆகணும். ஒவ்வொருத்தரும் கவலைப்படணும். அதுக்குண்டான வாய்ப்புகளும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. மஸ்ஜித் மாமூர்ல ஏற்பாடு செய்யப்பட்ட மாரிபுக்கு பின்னாடி குர்ஆன் ஓதணும் தஜ்வீதோட. நான் தான் வந்து ஓதி கொடுக்குறேன். யார் ஓதுவாங்கன்னா செக்ரட்டரி, தலைவர், ஒரு 4 பேர் அதிகபட்சமாக. அவங்க லீவ் போட்டாங்கன்னா எனக்கு லீவு. ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. தஜ்வீதோட ஓதக்கூடிய நிலை. குறைஞ்சபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது தஜ்வீதோட ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஆனால் அதிலேயும் வீணாக்குவது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்து ருக்கு செய்யறது, அப்புறம் ருக்குவில் இருந்து எழுந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற ஏத்திதால் செய்வது. இது ஷாஃபி இமாமிடத்தில் ஃபர்து, ஹனஃபி இமாமிடத்தில் வாஜிப். இதெல்லாம் 2 பேரிடத்திலேயும் வித்தியாசம் உள்ள விஷயங்கள். ரெண்டாவது 2 சுஜூது. 2 சுஜூதுமே ஃபர்து. 2 சஜிதாக்கள் செய்வதும் ஃபர்து. தொழுகையில மிக முக்கியமான இடமே சஜிதா தான். மஸ்ஜித் அப்படின்னா இதுக்கு பேரு. மஸ்ஜித் அப்படின்னா சஜிதா செய்யக்கூடிய இடம் அப்படின்னா பேர். தொழும் இடம் என்பது பேர் அல்ல. முசல்லா என்று இதுக்கு பேர் அல்ல. முசல்லா அப்படின்னு சொன்னா தொழக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். மஸ்ஜித் அப்படின்னு சொன்னா சஜிதா செய்யும் இடம் என்பது அர்த்தம். என்ன புரியுது அப்படின்னா தொழுகையில் மிக முக்கியமான அங்கமே சஜிதா தான். ரொம்ப அவசியமான இடமே சஜிதா தான். சஜிதா எப்படி செய்யணும்? பூமியில செய்யணும் அல்லது பூமியோடு ஒட்டிருக்கிற பொருளின் மீது சஜிதா செய்யணும். இந்த அளவுக்கு எழுதப்படுது. எந்த காரணமும் இல்லாமல், கூட்டமோ கூட்ட நெரிசலோ எதுவுமே இல்லை, நம்மளால சஜிதா செய்ய முடியும். எல்லா வாய்ப்புகளும் இருந்து நாம் நிற்கிற இடத்திலிருந்து, நம்மளுடைய கால் எங்க இருக்கோ அந்த இடத்திலிருந்து அரை முழம் அளவுக்கு உயர்ந்த இடத்தில் சஜிதா செய்தாலும் தொழுவக்கூடாது. நம்ம நிக்கிற கால் பகுதியிலிருந்து எந்த காரணமும் இல்லாமல், ஒருத்தரால முடியல, அவர் உட்கார்ந்து தான் தொழுகிறார், அவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சஜிதா செய்யணும். தன்னால் எவ்வளவு முடியும், எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு சஜிதா செய்யணும். அப்ப நீங்க கேட்க சேர்ல உட்கார்ந்து தொழுவும் போது இவ்வளவு டிஃபரெண்ட் இருக்க அரை அப்ப அல்ல. எந்த காரணமும் இல்லாம, அவர் முடியாதவரும் கிடையாது, சஜிதா செய்ய முடியும் அவரால. கூட்ட நெரிசல் பயங்கரமா இருக்கு, அப்பவும் பிரச்சனை இல்லை. காபத்துல்லாஹ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் யார் போய் இறங்குறாங்க, ரொம்ப பயங்கரமான வெள்ளிக்கிழமை போய் மாட்டிக்கிட்டாங்க. நிக்கிறதுக்கே இடம் கிடைக்காது, தொழுகிறதுக்கு ரொம்ப இடம் கிடைக்காது. இப்ப நிக்கணும், ருக்கு இப்படி செஞ்சுக்க வேண்டியதுதான், சஜிதா இப்படி செஞ்சுக்க வேண்டியதுதான். யார் முதுகுலையாவது தலை வைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அப்பவும் தப்பல்ல. எந்த காரணமும் இல்லாம ஒருத்தர் தன் பாதம் இருக்கிற இடத்திலிருந்து அரை முழத்தை விட அதிகமான ஒரு இடத்துல சஜிதா செய்தால் தொழக்கூடாது. ஏன்னா சஜிதாங்கிறது ரொம்ப முக்கியமான. அலி ரலியல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட சஜிதா ஏன் 2 தடவை செய்யறோம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். எல்லாம் ஒரு தடவை தான், அல்லாஹ் அக்பர் தக்பீர் ஒரு தடவை கட்டுறோம், ஒரு ரக்காத்துல ருக்கு ஒரு தடவை தான், ஏத்திதால் ஒரு தடவை தான், சஜிதா மட்டும் ஏன் 2 தடவை அப்படின்னு கேட்டப்ப அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு ஆயத்தையும் மோதி காட்டினாங்க. மின்ஹா கலக்கனாக்கும் ஒஃபிஹா நுஈதுக்கும் ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். உங்களை மண்ணிலிருந்து தான் நாம் படைத்தோம், மண்ணிலே இருந்தே நாம் உங்களை மீட்டெடுப்போம், மீண்டும் மறுபடியும் மண்ணுக்கு அனுப்புவோம். ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும், மறுபடியும் மண்ணிலிருந்தே, மண்ணாலதான் படைக்கப்பட்டோம், மறுபடியும் கபிரிஸ்தானுக்கு மண்ணுக்கு தான் போறோம், திரும்ப அதே மண்ணிலிருந்து தான் எழுப்பப்பட போறோம் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவா. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, சஜிதா தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமல். எப்படிப்பட்ட ஒரு அமல்னா, உடம்பிலேயே மிக முக்கியமான ஒரு பகுதி தலை, உடலிலேயே மிக கடைசி பகுதி கால், மண்ணு. இந்த முக்கியமான பகுதியை ஒண்ணுமில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு நான் ஒன்றுமில்லாதவன் என்று அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதுதான் சஜிதா.
இதை 3 தடவை அல்லாஹ் அக்பர் தக்பீர் செய்யும் போது மின்ஹா கலக்குனாக்கும், இங்கே இருந்தா நம்மளை படைச்சான், திரும்ப அல்லாஹ் அக்பர் எந்திக்கும் போது இங்கே தான் திரும்ப மீட்ட போறான், திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது திரும்ப இதே மண்ணில் இருந்துதான் அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவார் என்கிற விஷயத்தை இந்த சஜிதா அமைத்திருக்கிறது. 2 சஜிதாக்கள் என்று அதிகாரி அல்லாஹ் சொல்வார்கள். எனவே 2 சஜிதாக்களும் அவசியம். சஜிதாவை பொறுத்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சஜிதா செய்ய வேண்டும். எனக்கு முன்னாடி இந்த சேர் இருக்கு, என்னால முடியல, நான் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறேன், இப்படி இந்த சேரும் எனக்கு முன்னாடி இருக்கு, ஆனால் இதை விட அதிகமாக என்னால் புரிய முடியும் என்றால் இதுக்கு மேல சஜிதா செஞ்சா தொழக்கூடாது. சாதாரண சில பள்ளிகளில் இந்த பிள்ளைங்க டேபிள்ல பரீட்சை எழுதுற டேபிள் மாதிரி டேபிள் போடப்பட்டிருக்கும். ஆனா அதுக்கு மேலேயும் அவங்களால குனிய முடியும் தருணத்திலேயே என்ன செஞ்சிருவாங்க, இதுக்கு மேல இது இருக்கும் போது என்ன செய்யறது, இதெல்லாம் சஜிதா, இதுலயே செய்யாது, இது போடாம போயிடும். சஜிதாவை பொறுத்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனிய வேண்டும். எவ்வளவு நம்மால் முடியும், இங்கதான் உட்கார்ந்துருக்க பரவாயில்ல, இதுதான் நம்மளால முடியும், இதுக்கு மேல கீழே உட்கார முடியாது பரவாயில்ல, இதுல உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன செய்யணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்யணும், கண்டிப்பாக குனிந்தாக வேண்டும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், சேர்ல உட்கார்ந்த போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நம்ம பாட்டில் இந்த காலை எடுத்து மேல வச்சுக்கிறது, கீழே காலை தரையில வைக்காம, எதுக்கு மேல, சேருக்கு மேலேயே நம்மளுடைய உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்பாவது பூமியோடு தொடர்புடையதாக இருப்பதுதான் சிறந்தது. கால் குறைஞ்சபட்சம் எங்க இருக்கணும், அது ஸ்டைல் ஆயிடக்கூடாது, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சாஞ்சிக்கிட்டு ஸ்டைல் ஆயிடக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, கால் கீழே தான் இருக்கணும். முடிந்த அளவு தொழுகையில பணிவை வெளிப்படுத்தணும். நின்று தொழக்கூடியவர்கள் கூட பணிவை வெளிப்படுத்தணும். அதே போலத்தான் அமர்ந்து தொழும் போதும் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய அமர்தல் இருக்கணும். பணிவை வெளிப்படுத்தாத ஒரு கம்பீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமர்வு இருக்கக்கூடாது, பணிவை வெளிப்படுத்தக்கூடிய அமர்வுகள் இருக்கணும். இது மாதிரியான விஷயங்களில் அதிகமாக கவனங்களை செலுத்த வேண்டும். இன்னும் ஒவ்வொரு விஷயங்களிலேயும் அமைதியாக நிதானமாக கோழி கொத்துற மாதிரி கொத்தாம நிதானமாக செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கடமை. 2 சஜிதாக்களுக்கு இடையில் அமர்வது ஷாஃபி இமாமை பொறுத்தவரை கடமை, ஃபர்து. இப்படி இன்னும் ஃபர்துகள் முடிவதற்கே இன்னும் டைம் இல்லை. இன்னும் ஒரு சில பருந்துகள், இந்த கடமைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். இதில் ஏதாவது குறைவு செய்தால் தொழுகையே கூடாமல் போய்விடும். இதையும் மீறி நாம் ஒருமித்த எண்ணத்தோடு இஹ்லாஸோடு நின்று தொழுவது, ஹுஷூவோடு நின்று தொழுவது, இதெல்லாம் இதை மீறிய செயல்கள். அப்படி தொழும்போது அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு சிலர்கள் தொழுகிறார்கள், அவர்களுடைய தொழுகை பழைய கந்தல் துணியை போல சுருட்டப்பட்டு அவருடைய முகங்களிலேயே தூக்கி வீசப்படுகிறது என்று சொல்வார்களே. அத்தகைய மோசமான தொழுகையிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் காத்தல் புரிவானாக. அவனுக்கு பொருத்தமான, அவனுக்கு ஒப்பமான தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி.